ஹாய் டெலிவர்ஸ். இந்த மாதிரி கிளாஸ் ஃபியூஸை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் யூபிஎஸ்லாம் இதுதான் மேண்டேட்ரி. சப்போஸ் இந்த மாதிரி ஃபியூஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னா உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு இதில் காண்டாக்ட் இருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். நேற்று ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஒர்க் ஆகலைன்னு கூப்பிட்டுருந்தாங்க. போய் செக் பண்ணி பார்த்ததில் ஓவர்லோட் வாங்கி ஃபியூஸ் பஸ்ட் ஆயிருச்சு. நான் மல்டிமீட்டர் கொண்டு போகல. சேம் இந்த மாதிரி கிளாஸ் ஃபியூஸாக இருந்தால் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். பட் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் செராமிக் கோட்டட் ஃபியூஸ். இந்த ஃபியூஸை வந்து காண்டாக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று இது போல் மல்டிமீட்டர் இருக்குல்ல, அதோட 2 டெர்மினலில் பேரலாக வச்சு பார்த்தோம்னா இண்டிகேஷன் அண்ட் பீப் சவுண்ட் வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவல், என்ன மாதிரி கூறுகட்டத்தனமாக சப்ளை வர பாக்ஸில் ஃபேஸில் அந்த ஃபியூஸை போட்டு டெஸ்ட்டை நம்ம வைக்கும்போது இண்டிகேஷன் வந்துச்சுன்னா ஃபியூஸில் காண்டாக்ட் இருக்குது, இண்டிகேட் ஆகலைன்னா ஃபியூஸில் காண்டாக்ட் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் நாலேஜ் இருந்தால் பண்ண முடியும். பட் இந்த 3ஆம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல்லே நீங்கள் பண்ண முடியும். உங்கள் மொபைலோட டயல் பேடை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபியூஸ் எடுத்து இந்த மாதிரி நம்பரில் டச் பண்ணும்போது நம்பர் விழுந்ததுன்னா ஃபியூஸில் காண்டாக்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் விழுகலைன்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.